வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு ஆழ்மன பயிற்சிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதில் சென்னையிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்சிட்டு வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்கங்கிறதை இப்போ நம்ம பார்ப்போம். சாப்பிடக்கூடிய உணவு இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல அதை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த கையை நல்லா கசக்கணும் ஒன்று, இல்லைன்னா இங்கே தேய்க்கணும், இல்லைன்னா நல்ல வாடை நல்ல ஸ்மெல் இழுக்கணும், இல்லைன்னா காதில் தேய்க்கணும், இல்லைன்னா கண்ணில் தேய்க்கணும். காதில் தேய்க்கலாம், கண்ணில் தேய்க்கலாம், மூக்கில் ஸ்மெல் பண்ணலாம், இல்லை நெத்தியில் தேய்க்கலாம், இல்லை வாய்க்கு முன்னால் தடப்பலாம். வாய்க்கு முன்னால் இந்த உணர்வுகள் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், 5 உணர்வுகளை வச்சு தான் இந்த இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. வேறு எதை வச்சு உங்களுக்கு முடியாது. அது எப்படி காட்டும்னா, தோணும், இந்த இடத்துல இருக்கும்னு தோணும், இல்லைன்னா ஒரு வெளிச்சம் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு வாடை வரும், இல்லைன்னா உங்களை இழுத்துட்டு போகும், ஒரு வெளிச்சம் எடுத்துகிட்டு போகும். அந்த வெளிச்சம் எடுத்துகிட்டு போய் இதுதான் அண்ணு தொட வைக்கும், இல்லைன்னா ஒரு வாடை அது தொட வைக்கும், இல்லைன்னா இதுதான் அப்படியே தொடுன்னு உங்கள் மனசு சொல்லும், ஆழ் மனசு சொல்லும். ரைட். இப்போ இந்த சாப்பிடக்கூடிய உணவு ஐட்டம் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நினச்சிக்கலாம், சாப்பாடே நினச்சிக்கிடலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க. அது எப்படி உணவுன்னு உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு வருது? ஒரு ஃபிளாஷ் தான்யா. சரி, அது எத்தனை பேருக்கு உண்டான உணவு, எத்தனை பாக்கெட்டா இருக்கு? ட்ரை பண்ணுங்க. அதை உள்ள தனித்தனியா தொடக்கூடாது, அந்த மொத்தமா அந்த பைய வேணுமா தொட்டுக்கிடலாம். எத்தனை பேருக்கு உண்டான பாக்கெட் இருக்கு அதுல இருக்குது? அஞ்சியா? வெரி குட், சந்தோஷம். அதுவும் ரைட்டு. அதில் என்னென்னலாம் சாப்பாடு 5 பாக்கெட்டு 5 பேருக்கு உண்டானது தனியாக இருக்கு. வேற அதில் என்னென்னலாம் தனித்தனியாக இருக்குது ட்ரை பண்ணுங்க. வேற என்னென்னலாம் தனித்தனியாக இருக்கு ட்ரை பண்ணுங்க. வேற என்னென்னலாம் சைட் டிஷ் அதில் இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு இருக்கியா? உருளைக்கிழங்கு இருக்கா? 1 2 அப்பளம் 2 1 உருளைக்கிழங்கு 2 அப்பளம். வேற உருளைக்கிழங்கு 1 அப்பளம் 1 2 வேற ரசம் ஐயா? ரசம் இருக்கா? ரசம், உருளைக்கிழங்கு, அப்பளம், ரசம் 3. வேற வேற என்ன தெரியும்? மோர் இருக்கா? என்னையா? மோர் இருக்கா? உருளைக்கிழங்கு, அப்பளம், மோர், ரசம் 4. சரி,
அப்படியே நீங்க உட்கார்ந்த இடத்துக்கு வாங்க. உங்க கண்ணை கழட்டிருங்க. நல்ல கையை கசக்கிடு, கண்ணை கசக்கிடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க. என்ன தொழில் பண்றீங்க? என்ன பிசினஸ் பண்றீங்க? ஐயா நான் வந்து யோகா அக்குபஞ்சர் ட்ரைனரா இருக்கேன். வெரி குட். யோகா ட்ரைனரா இருக்கிறீங்க, அக்குபஞ்சர் ட்ரைனரா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க. சந்தோஷம். இந்த ஆழ்மன பயிற்சி வந்த நோக்கம் என்ன? ஆழ்மன பயிற்சி தெரிஞ்சுட்டு வரணும்னு வந்தீங்களா, இல்லை இதை படிக்கணும், இதை படித்து நம்ம எதையாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு குறிக்கோளோட வந்தீங்களா? நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்தது வந்து பொருளாதார ரீதியாக வந்து வெற்றி பெறணும். சரி. ஸோ தன்னிறைவு அடையணும். அது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மெயினாக நான் வந்து. ஸோ நமக்கு வந்து பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் அது வந்து ரெகுலராக நமக்கு ஒரு பெரிய இன்கம்ஸ் வரணும். அது மூலமாக நம்மளால முடிஞ்ச வீட்டுக்கும் தேவையானது செய்யணும், நம்ம சார்ந்தவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கணுன்ற நோக்கம் தான் மெயினாக வந்தது. சரி, ரைட். அந்த உங்களோட குறிக்கோள் என்ன குறிக்கோளோட வந்திருக்கிறீங்களோ அதை கரெக்டாக போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க. உங்ககிட்ட இங்கே உணவு சம்பந்தமான ஏதோ ஒரு பொருள் எங்கேயோ இருக்குது, அது என்ன, எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க என்னன்னு. அதை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? அந்த உணவு எங்கேயோ இருக்கு, அந்த உணவு எங்கேயோ இருக்குது, அது சொல்லிங்க. ஐயா சாப்பாடு அது 5 பேருக்கு 5 பாக்கெட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி அது சாப்பாடுன்னு சொல்ல முடிஞ்சது? அது 5 பாக்கெட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நீங்க கேள்வி கேட்ட உடனே வந்து உணர்வு ரீதியா அது வந்து சாப்பாடுன்னு தெரிஞ்சுதீங்க. சரி. அதே மாதிரி அது எங்க இருக்கிற டைரக்ஷனும் வந்து எனக்கு உடனடியா இந்த பக்கத்துல தான் இருக்குன்றத எனக்கு தெளிவா காட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் எடுத்து போகும்போது எடுத்த மாதிரி இருக்குன்ற மாதிரியும் ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி இருந்தது. இன்னும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது எவ்வளவோ தூரத்துக்கு அங்க இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் எனக்கு டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சிச்சா, அந்த இடத்துல இருக்க மாதிரி ரொம்ப கிளியர் கட்டா நான் பாட்டுட்டு அந்த ரூட்டே போனேன். அதை போய் கரெக்டா தொட்டுட்டீங்க. முதல்ல தொட்டுட்டு இது 5 பாக்கெட்டு சாதம்ட்டீங்க. அதுக்கு அடுத்தது வேற என்னென்ன இருக்குன்னு கேட்கும்போது அப்பளம் இருக்குது, மோர் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, வேற ஏதோ காய்கறி இருக்குன்னு சொன்னீங்களே, இது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சு? சாப்பாடு ரைட், 5 பாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம். இந்த அப்பளம், மோர், உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த கொஞ்சம் காய்கறிகள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இது எப்படி காட்சி கொடுத்ததா, இது பேர் அதில் வந்ததா, இது எப்படி சொல்லுங்க ஐயா? அது விஷுவலா தான் தெரிஞ்சது. அடுத்தடுத்து நீங்க கேள்வி கேட்கும்போது அந்த பொருளா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி, அதை நான் உடனடியா வார்த்தையா சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு தெரியுது? தெரியுதுங்க. என்ன நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும் தெரியுது. தெரியுது. நம்ம ஆழ்மனம் கரெக்டா நம்ம அந்த பயிற்சி முடிஞ்சு கரெக்டா அதை நோக்கி போயிட்டு இருந்தா உங்களால ஜெயிக்கலாம். கண்டிப்பா 100க்கு 100 ஜெயிக்கலாம். அப்போ இன்னைக்கு 3வது நாள் அற்புதமா நீங்க பண்ணவங்க எல்லாருமே அற்புதமா செஞ்சாங்க. அது இந்த மோர், இந்த அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு, ரசம், இன்னும் கொஞ்சம் ஏதோ காய்கறி சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு அற்புதமா சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் நீங்க சொன்னது அதுல இருக்குதா என்ன ஏதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஆள் மனசு ஆனா சொல்லிச்சு எனக்கு கூட்டு பொரியல் இருக்குன்ற மாதிரி. ரசமும் இருக்கு, ரசம் இருக்கு. நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ அது பூரா அது அந்த உருவமா அந்த பொருளா காட்டுது. அப்படித்தானே? காட்டுச்சாமாங்க. அப்போ
நீங்க அக்குபஞ்சர் பண்றீங்க, யோகா டீச்சரா இருக்கிறீங்க. ஒரு திட்டமிட்டு இதை செய்யணும். ஒரு நல்ல ஒரு பிசினஸ், இதை பெரிய லெவலில் கொண்டு போகணும். இது முறையோடு செய்யணும். கண்டிப்பாக. ஒரு கலையோட முறையோடு செஞ்சு அதை பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணும். நல்ல முறையில் உங்களுடைய குறிக்கோள், அந்த எண்ணங்கள் நல்லா செயல்படணும். அக்குபஞ்சர் சிஸ்டமும் அந்த யோகா முத்திரைகளும் திட்டமிட்டு செஞ்சு அதில் நல்லா சக்ஸஸ் பண்ணணும். நிறைய வெற்றியாளர்களை உருவாக்கணும். அந்த 2 குறைகளையும் அக்குபஞ்சர் மூலமும் குறைகளை நிவர்த்தி பண்ணணும், அந்த யோகா மூலமும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும்னு ஒரு திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அது 3வது நாள் தான். இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த 3வது நாளை இவ்வளோ அற்புதமாக நான் அந்த செஞ்சு அந்த உள்ள பொருள்களை எல்லாம் சொன்னதுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி. மறுபடியும் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.